அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறந்து போகாதோரை மறந்தும் தோளுக்கு மேல் தூக்க மாட்டேன் என்று சில பிணந்தூக்கிகள் பிடிவாதம் செய்கிறார்கள் என்ற ஒரு கவிதை உண்டு. பாரதி வாழும்போது ஒரு கவியரங்குக்குள்ளே வேகமாக போகிறாரு. அவரை என்ட்ரன்ஸ்லேயே தடுக்கிறாங்க. இங்கே என்ன வேலை? கவிதை வாசிக்க வந்தேன். அப்படியா, எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு திரட்டி விட்டுறாங்க. ஏன்னா வாழும்போது அவங்கள கலகக்காரர்களாக பார்க்குறாங்க. இன்றைக்கி அவரை புரட்சி கவிஞர்னு பாராட்டுறாங்க, சிலை எடுக்கிறாங்க, விழா எடுக்கிறாங்க. அப்போ பகீர்த பிரயத்தனம் பண்ணி நான் இந்த சித்த வித்தையை கண்டுபிடித்தேன்னு சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் சொல்கிறாங்க. ஊர் உலகம் பூரா வாசி யோகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேறுபாடை யார் அறிவா? 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவை எடுத்து பார்த்தா முதல் வீடியோவை அதுதான். வாசி யோகம் வேறு, சித்தவித்தை வேறுன்னு நம்ம சொன்னோம். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு நண்பருக்கு பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக நான் போயிருந்தேன். பத்திரிக்கையை கை நீட்டி வாங்கலை, டேபிளில் வச்சுட்டு போக சொல்லிட்டார். குடிக்க தண்ணி கூட மோந்து கொடுக்கல. அவரு ஒரு சித்த வித்தியார்த்தி தான். இப்படி அந்த புரட்சிகரமான விஷயங்களை கண்டறிஞ்சு நம்ம உடைக்கும்போது நம்மளுக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், மரியாதை எல்லா இடத்துலையும் இப்படி தான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ இத்தனை வருஷம் கழித்து கேரளாவில் இருந்து ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணுறார். ஐயா, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. எனக்கு இந்த சந்தேகம் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை நீங்கள் தான் கிளியர் பண்ணீங்கன்னு. இந்த பக்கம் சத்யான்னு சொல்லிட்டு சித்த வித்தியார்த்தி, போலீஸ் உயர் அதிகாரி, ரிட்டையர்டு, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. தம்பி, நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வீடியோவை எடுத்து நான் இப்போ எல்லா குழுவிலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னதை கரெக்டுன்னு ஒத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு. அது எத்தனை நபர்கள் கிளம்பியிருக்காங்க பாருங்கள். 2 நபர்களால் தான் அதை கண்டறிய முடிஞ்சிருக்கு. ஆக வாழும்போது அந்த கவிதையில் சொன்ன மாதிரி தான் புறக்கணிப்பாங்க, மறைவுக்கு பின்னாடி கொண்டாடுவாங்க. நமஸ்காரம்.